தரையில் இறங்கும் விமானங்கள். எழுத்தாளர் இந்துமதி எழுதிய நாவல். இது ஒரு பிரபல வணிக பத்திரிகையில் தொடர்கதையாக வெளிவந்தது. பிறகு தனி புத்தகமாகவும் வெளிவந்தது. இது 1980களின் பிற்பகுதியில் வெளிவந்த நாவல். இன்றும் இதை வாசிக்கும் பொழுது புதியதாகவே இருக்கும். அதுதான் இந்த நாவலோட சிறப்பு. இந்த நாவலின் மைய கதாபாத்திரம் விஸ்வம். பிறகு அவனுடைய குடும்பத்தில் அவன் குடும்பம், அதாவது அவன் அண்ணன், அவன் அப்பா, அம்மா, தம்பி, தங்கை. பிறகு அவன் அண்ணன் பரசு, மனைவி ருக்மணி, விஸ்வத்தின் காதலி ஜமுனா மற்றும் இவருடைய நண்பன் ராமகிருஷ்ணன் மற்றும் சில உதிரி கதாபாத்திரங்கள். இவற்றை வைத்தே இந்த நாவலை மிக அருமையாக எழுதியிருப்பார் இந்துமதி. இந்த நாவல் 1980களில் கல்லூரியில் படித்து முடித்த இளைஞர்கள் சிலர் இலக்கிய பித்து பிடித்து இலக்கிய சிறுபத்திரிகைகள் ஆரம்பிக்கவும் இலக்கிய எழுத்தாளராக உருவாகவும் ஆசைப்படுவதை காட்டியிருக்கும். அதாவது பொது வாழ்வில் அவர்களுக்கு எதுவும் தெரியாமல் தாங்கள் தரையில் பறக்கும் விமானங்களாக தங்கள் கனவுகளால் தனியாக இருப்பார்கள். அவர்களை இந்த சமூகம் எப்படி தரையில் இறங்கு விமானமாக மாற்றுகிறது என்பதை நடுத்தர குடும்ப பின்னணியில் இந்துமதி மிக அருமையாக சொல்லியிருப்பார். இன்றைய தலைமுறையினருக்கு இந்த கதை பிடிபடுவது கொஞ்சம் கடினம். ஆனால் புரிந்து கொண்டால் மிகவும் அருமையான ஒரு நாவல். சிறுபத்திரிகை ஆரம்பிக்கும் இளைஞர்கள் இருந்தார்களா என்பதே அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். முதலில் தனிச்சுற்றுக்கு மட்டும் என்று வெளிவரும் சிறுபத்திரிகைகள் பற்றி இவர்களுக்கு இப்பொழுது தெரியாது. அதையும் இந்த நாவலில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படி சிறுபத்திரிகையை ஆரம்பித்து எழுதி காணாமல் போய் கொஞ்சம் தெரியவும் வந்து இப்பொழுது எழுதி கொண்டிருக்கும் பல எழுத்தாளர்களை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதுதான் தமிழ் இலக்கிய எழுத்தாளர்களின் நிலை. இந்த நாவல் விஸ்வம் என்ற ஒரு இளைஞன் எவ்வளவு தனித்துவமாக இருக்கிறான் என்பதை மிக அருமையாக இந்துமதி விளக்கியிருப்பார். இந்த நாவல் இப்பொழுதும் நீங்கள் படித்து ரசிக்கலாம்.